ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற கேஎஃப்சியோட சீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஜாஸ்தி எந்த பொருளும் தேவைப்படாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 kg பிரஸ்ட் பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் டைப் வரும். அடியில் ஃபுல்லாக கட் பண்ணிட வேணாம். லைட்டாக ஸ்லிட் போட்டு கட் பண்ணி அந்த சிக்கனை அப்படியே ஓப்பன் அப் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் எக்ஸஸாக ஏதாவது இந்த மாதிரி சிக்கன் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மைதா 1/2 கப் எடுத்திருக்கேன். நார்மல் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், ஆரிகானோ 1 டேபிள்ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். பேக்கிங் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அந்த ஃப்ளேக்கி டெக்ஸ்சர் கொடுக்கும். கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா பஜ்ஜி பேட்டருக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கணும். கொஞ்சம் ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சிக்கனை சோக் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணி வைக்கிறேன். அடுத்து அந்த கிறிஸ்பி கோட்டிங்க்கு அந்த பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா 1 கப், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன். நான் இன்றைக்கி பிளேட்டில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ராடான ஒரு பவுலோ இல்லை பிளேட்டோ எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஷேக் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து அந்த பவுடரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். நல்லா அந்த பவுடரும் சிக்கனும் நல்லா ஒட்டியிருக்கணும். ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ண அப்புறம் தான் அந்த ஃப்ளேக்கினஸ் வரும். ஒழுங்காக ஷேக் பண்ணலன்னா அந்த பவுடர் நிறைய அதிலே ஒட்டிக்கும். ஒட்டிட்டா ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்கணும். அந்த டைமில் சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டுட்டு இம்மீடியட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எதுவுமே அந்த சிக்கனை கரண்டி வச்சு எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. நீங்கள் கரண்டி வச்சு பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேக்கினஸ் எல்லாமே ஒட்டிக்கும் சிக்கனோட. இப்போ அந்த ஃப்ளேக்கினஸ் இல்லாமல் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அந்த 3 to 4 மினிட்ஸ் எந்த கரண்டியும் போடாமல் அப்படியே விட்டுருங்க. அந்த சிக்கன் அப்படியே குக் ஆகிட்டு மேலே வரும். ஆயில் இந்த அளவு இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேக்கினஸ்லாம் வரும். இல்லைனா சிக்கன் ஒழுங்காக வராது. இப்போ 3-4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக இன்னொரு சைட் டர்ன் பண்ணி போடுங்க.
அந்த சைடில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 7 மினிட்ஸ் எடுக்கும். அப்போ தான் ஃபுல் சிக்கனும் குக் ஆகும். அடுத்து பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹர்ப் பட்டர் ஆட் பண்ணுறேன். அது கூட ஆனியன், கார்லிக், டொமேட்டோ, சில்லி பவுடர், சால்ட், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பீஸா சாஸ் ரெடி. அடுத்து எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஒரு 4 பீசஸாக கட் பண்ணுறேன். ஃபுல்லாக கட் பண்ணல, சும்மா மேலே இருக்கிற அந்த லேயர்ஸ் மட்டும்தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் பிளேட்டில் மாற்றிட்டு பீஸா சாஸ் அப்ளை பண்ணுங்கள் மேலே. ரொம்பவும் பீஸா சாஸ் போடாதீங்க, அப்புறம் அந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ் இல்லாமல் போயிடும். நான் இன்னைக்கு பீஸா சீஸ் எடுத்திருக்கேன். பீஸா சீஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் கேப்சிகம், ஆனியன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேபி கார்ன் இல்லை மஷ்ரூம் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ட்ரேவை உள்ளே வச்சுட்டு 10 மினிட்ஸ் பேக் பண்ணணும். பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சீஸாக ரெடி ஆகிடும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.